தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. என் அன்பில் நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய அன்பில் நாம் ஒவ்வொரு நாளும் நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இறைவனை அன்பு செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் பெயர் சொல்லி அழைத்த அந்த ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாம் ஆண்டவருடைய அரவணைப்பில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய இறை பராமரிப்பை ஒவ்வொரு நாளும் நாம் முழுமையாக பெற்று கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த தெய்வீக திருப்பலியை நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி திருப்பலியாக இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகோதரிகளே, சகோதரர்களே, தூய மறைநிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் இப்போது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, வசனங்கள் 1 முதல் 12 மற்றும் 15, 16. அந்நாட்களில் ஆபிராமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை. சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள். சாராய் ஆபிராமிடம், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார். நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும். ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றார். ஆபிராம் சாராயின் சொல்லை கேட்டார். ஆபிராம் கானான் நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு
மனைவியாக கொடுத்தார். அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள். தான் கருவுற்றிருப்பதைக் கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமிடம், எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உம்மேல் இருக்கட்டும். நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதைக் கண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள். ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார். ஆபிராம் சாராயிடம், உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள். உனக்கு நல்லதாகப்படுவதை அவளுக்கு செய் என்றார். இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார். ஆகவே ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள். ஆண்டவரின் தூதர் அவளை பாலைநிலத்தில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார். அந்த ஊற்று சூருக்கு செல்லும் வழியில் இருந்தது. அவர் அவளை நோக்கி, சாராயின் பணிப்பெண் ஆகார், நீ எங்கிருந்து வருகின்றாய், எங்கே போகின்றார் என்று கேட்டார். அதற்கு அவள், என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள். ஆண்டவரின் தூதர் அவளிடம், நீ உன் தலைவியிடம் திரும்பிச் சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார். பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம், உன் வழிமரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருகச் செய்வேன் என்றார். மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம், இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அவனுக்கு இஸ்மேயேல் என பெயரிடுவாய். ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவி சாய்த்தார். ஆனால் அவன் காட்டுக்கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான். எல்லாரையும் அவன் எதிர்ப்பான். எல்லாரும் அவனை எதிர்ப்பார்கள். தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார். ஆகார் ஆபிரகாமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள். ஆகார் பெற்ற தன் மகனுக்கு ஆபிராம் இஸ்மேயேல் என்று பெயரிட்டார். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மேயேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது 86. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 106. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். 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 என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும்? அவர் தம் புகழை யாரால் விளம்ப கூடும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நீதி நெறி காப்போர் பேறு பெற்றோர். எப்போதும் நேரியதை செய்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரும் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவு கூரும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கு துணை செய்யும். நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும். உம்முடைய மக்கள்
மக்களோடு உம்மை போற்றிட இயலும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 7 இறை வார்த்தைகள் 21 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இறைவார்த்தையை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறையின் மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாறையா மணலா? இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இறைவன் ஒளியாக பேரொளியாக இருக்கின்றார். இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் ஒளியை நோக்கி பயணிக்கக்கூடிய
திருப்பயணிகளாக நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து கொண்டிருக்கின்றார். அந்த பேரொளியை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருப்பயணத்தில் இறைவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நெறிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு முறைகளில் நம்ம முடிவு எடுப்பதில் சிரமம் கொள்கின்றோம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் த டிசிஷன் மேக்கிங். ஒரு நாளைக்கு நாம் பல்வேறு விதமான முடிவுகளை எடுக்கின்றோம். இன்னைக்கு தோசை சாப்பிடலாமா, இட்லி சாப்பிடலாமா என்கின்ற உணவில் தொடங்கி நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய, என் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய பல்வேறு முடிவுகளை ஒவ்வொரு நாளும் நாம் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். இரு நாட்டு அரசியல் தலைவர்கள் இன்று போர் நடைபெற வேண்டுமா, நடைபெறக்கூடாதா என்கின்ற முடிவை எடுக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு முடிவும் மற்றவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பையோ அல்லது மற்றவர்களுக்கு அது மிகப்பெரிய ஆசீர்வாதமோ அமைகின்றது. இன்று 2 நாட்டு தலைவர்கள் நாங்கள் போரை நிறுத்துகின்றோம், அமைதியாக வாழ நாங்கள் முடிவெடுக்கிறோம் என்று சொன்னால் அங்கு இருக்கின்ற அப்பாவி மக்கள் உயிரோடு அவர்கள் இயல்பான வாழ்க்கையை அவர்களால் வாழ முடிகின்றது. இல்லை நாங்கள் போர் புரிவோம், 2 நாடுகளும் போர் புரியும் என்று சொன்னவுடன் அங்கு இருக்கின்ற சிறுவர்கள், அங்கு இருக்கின்ற அப்பாவி மக்கள் அந்த போருக்கு இரையாகி போகிறார்கள், காயப்பட்டு அவர்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே முடிவு எடுப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. எனவே முடிவை எடுக்கும் பொழுது அதனுடைய விளைவுகள், அதனுடைய எதிர்கால விளைவுகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு அந்த முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும். வாசிக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் சாராய், ஆபிரகாமினுடைய மனைவி சாராய் ஒரு முடிவு எடுக்கின்றார். அவர் எடுத்த முடிவு சரியானதா அல்லது அவர் எடுத்த முடிவில் அவர் நிலையாக நின்றாரா என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு வயதாகிவிட்டது, சாராளுக்கும் வயதாகிவிட்டது, குழந்தை பேறு இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் சாராய் ஒரு முடிவெடுக்கின்றார். தன்னுடைய பணிப்பெண்ணாக இருக்கின்ற ஆகார் வழியாக நம்முடைய தலைமுறைக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கலாம் என்கின்ற ஒரு முடிவை எடுத்து அந்த ஆகாரும் ஆபிரகாமோடு இணைந்து ஒரு குழந்தை பேருவை அவர் கருவில் சுமந்து கொண்டிருக்கின்றார். எனவே சுமந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பணிப்பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா, அந்த பணிப்பெண்ணுக்கு ஒரு மகன் பிறக்க போகின்றானா என்கின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலைக்குள்ளாக சாராய் உள்ளாக்கப்படுகின்றார். எனவே தான் எடுத்த முடிவு சரியானதா இல்லையா என்கின்ற ஒரு குழப்பத்திற்குள்ளாக அவர் வந்து விடுகின்றார். எனவே இப்படிப்பட்ட குழம்பிய சாரால் என்ன முடிவெடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த பணிப்பெண்ணை, கருவுற்றிருக்கின்ற அந்த பணிப்பெண்ணை துரத்துகிறார். என் வீட்டை விட்டு வெளியே போ, இந்த நாட்டை விட்டு வெளியே போ என்கின்ற சொல்கின்ற அளவுக்கு அவரை விரட்டி விடுகின்றார். அந்த பணிப்பெண்ணான ஆகாரும் பாலைவனத்தில் அனாதையாக திரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதத்தையும் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பையும் அந்த பெண்ணுக்கு தேவையான இறை பராமரிப்பையும் நிறைவாக தருகிறார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கின்றோம். உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவிசாய்த்தார் என்கின்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவர் அந்த பணிப்பெண்ணினுடைய துயரத்திற்கு செவிசாய்க்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய வாழ்க்கை பாடம், நாம் எடுக்கின்ற முடிவில் நாம் உறுதியாக இருக்கின்றோமா? நாம் எடுத்த முடிவு இறைவனுக்கு விருப்பமான முடிவாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து செயல்பட்டிருக்கின்றோமா என்பதை இந்த நாளில் நாம் ஆழமாக சிந்திக்க இந்த இறைவார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 2 ஆண்களும் பெண்ணும் இணைந்து காதலிக்கின்றார்கள். தாங்கள் கல்லூரி படிக்கின்ற காலம் தொட்டே இந்த காதலுடைய வலைக்குள்ளாக இருவரும் சிக்கிக்கொள்கின்றார்கள். ஒருவர் மற்றவரை விட்டு கொடுக்காத ஒரு அன்புறவிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் வேலை நிமித்தமாக பெங்களூருக்கு அவர்கள் நகர்ந்து செல்கின்றார்கள். அங்கு இருவரும் இணைந்து செயல்படுகின்றார்கள், இணைந்து காதல் செய்கின்றார்கள். அந்த இணைந்த அந்த காதலினுடைய விளைவாக திருமணத்திற்கு முன்பாகவே அந்த பெண்ணானவர் கர்ப்பமாகி விடுகின்றார்.
கிட்டத்தட்ட 8 மாதத்துடைய கர்ப்பமாக இருக்கின்ற பெண்ணிற்கு அந்த வீட்டிற்கு அப்பொழுதுதான் தெரிகின்றது. எனவே கர்ப்பமாக இருக்கின்ற பெண்ணை வீட்டிற்கு அழைத்து கொள்கின்றார்கள். அந்த பையனோடு திருமணம் நடத்த வேண்டும் என்று அந்த பெண்ணானவள் விரும்புகின்றார். ஆனால் அந்த பெண் வீட்டார்கள் அந்த ஆணோடு இணைந்து நீ வாழக்கூடாது என்று சொல்லி இருவரும் தனித்தனியாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளிவிடுகின்றார்கள். அந்த காதலித்த அந்த ஆணானவன் போராடி இருக்க வேண்டும். இவள்தான் என்னுடைய காதலி, இவருக்காக நான் எல்லாவற்றையும் இழக்க நான் நேர்ந்தாலும் அவரை ஒருபோதும் நான் இழக்க மாட்டேன் என்கின்ற தன்னுடைய முடிவில் அவன் நிலைத்து நின்றிருக்க வேண்டும். ஆனால் அந்த ஆண் தன்னுடைய உயிரை தற்கொலையாக அவர் ஒரு ரயிலுக்கு முன்பாக இருந்து தன்னுடைய உயிரை தற்கொலையாக கொடுத்து விட்டார். எனவே இதை அறிந்த அந்த காதலியும் தன்னுடைய உயிரை அதே போல ரயில் நிலையத்திற்கு சென்று தண்டவாளத்திற்கு சென்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். எனவே இருவரும் தற்கொலை செய்து கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உண்மையான நிகழ்வு கடந்த மே மாதம்தான் நிகழ்ந்தது. எனவே இந்த நிகழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த காதலனும் காதலியும் எவ்வாறு தங்களுடைய முடிவில் நிலைத்து நின்றார்களா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்களால் எடுத்த முடிவில் நிலைத்து நிற்க முடியவில்லை. இருவரும் காதல் செய்வது எதற்காக? திருமணத்தின் வழியாக அவர்கள் இணைந்து குழந்தைகளை பெற்று ஒரு குடும்பமாக ஒரு திரு அவையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முடிவாக இருந்தது. ஆனால் அந்த முடிவிலிருந்து தவறி இருவரும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அத்தகைய சூழ்நிலைக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். எனவே முடிவு எடுப்பது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல, மிக கடினமான காரியம். அதைவிட மிகப்பெரிய கடினமான காரியம் எடுத்த முடிவை நிலையாக நின்று செயல்படுத்துவது என்பதுதான் ஒரு கடினமான செயலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கடினமான வாயில் வழியாக தான் நுழைய ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டிருக்கின்றார். எனவே ஆண்டவர் விரும்புவது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கு உகந்த எடுத்த முடிவை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. யாக்கோப்புக்கு எழுதிய கடிதம் பிரிவு 1 இறைவார்த்தை 5:6 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோடாமல் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பவர். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைகழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்கின்றோம். என்னுடைய வாழ்வு எதிர்கால வாழ்வு சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரிடத்தில் நாம் முறையிடுகின்றோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நாம் நம்பிக்கையோடு கேட்கின்றோமா அல்லது ஐயப்பாடோடு கேட்கின்றோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. என்னுடைய வாழ்வுடைய முன்னேற்றத்திற்காக நான் திருமணம் நடைபெற வேண்டும் என்று நாம் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் இறைவன் அந்த திருமணத்தை நிறைவாக நமக்கு ஆசீர்வாதமாக தந்திருப்பார். திருமணம் ஆகிய பிறகு நாம் யோசிக்கின்றோம், நாம் எடுத்த முடிவு சரியானதா? இந்த பெண்ணை நாம் அவசரப்பட்டு திருமணம் செய்து கொண்டோமே, இந்த கணவனை நான் அவசரப்பட்டு திருமணம் செய்து கொண்டேனே என்கின்ற புலம்புகின்ற நபர்கள் நம்முடைய மத்தியில் பல நபர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் எடுத்த முடிவு சரியானதாக இருந்ததா? திருமணம் நடைபெற வேண்டுமே என்று அவசரமாக எதையும் யோசிக்காமல், எந்த ஒரு ஞானமும் இல்லாமல், அறிவும் இல்லாமல் எல்லாவற்றையும் நாம் முடித்து விடுகின்றோம். திருமணம் நடந்தால் போதும், திருமண நிகழ்வு நடந்தால் மட்டும் போதும் என்கின்ற ஒரு சூழ்நிலைகளாக நாம் தள்ளிவிடுகின்றோம். ஆனால் யோசிக்காமல் நாம் எடுத்த முடிவு நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை மிகவும் பாதிக்க செய்கின்றது. அந்த குடும்பத்தோடு இல்லை என்றாலும் உறவினர்கள், அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் இந்த முடிவு மிகப்பெரிய பாதிப்பாக அமைந்து விடுகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எனவே ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது, நாம் முடிவு எடுத்துவிட்டு நாம் ஜெபம் செய்யும் பொழுது அந்த முடிவில் நமக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் இருக்கக்கூடாது. மத்தேயு நற்செய்தி பிரிவு 26 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். இயேசு அவர்களிடம், சீடர்களிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள். ஏனெனில் 1000 வெட்டுவேன், அப்பொழுது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து ரா உணவின் போது இவ்வாறு சொல்கின்றார். உடனடியாக பேதுரு இயேசுவிடம் சொல்கின்றார்,
எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் என்றார். எனவே பேதுரு ஒரு முடிவெடுக்கின்றார். ஆண்டவரை எதிர்க்க பல பேர் வந்தாலும், ஆண்டவரோடு இருந்தவர்கள் ஓடி போனாலும் சிதறி போனாலும் நான் ஆண்டவரை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் என்று அவர் முடிவெடுத்தார். ஆனால் ஆண்டவருக்கு தெரிந்தது அந்த முடிவு சரியான உறுதியான முடிவு கிடையாது. எனவே அடுத்த வார்த்தையாக ஆண்டவர் சொல்கின்றார், இன்று இரவில் சேவல் கூவும் முன் மும்முறை என்னை மறுதளிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்று அதிகாரத்தோடு ஆண்டவர் சொல்கின்றார். எனவே ஆண்டவருக்கு தெரியும் அவர் எடுத்த முடிவு அவசரமான முடிவு. அவர் எடுத்த முடிவு எனக்கு அந்த நேரத்தில் நல்ல செய்தியை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு. எனவே அந்த முடிவு நிலையான முடிவாக இருந்திருக்காது என்பதை அடுத்த நொடியே ஆண்டவர் புரிந்து கொள்கின்றார். அதனால் தான் பேதுருவும் சேவல் கூவும் முன் மும்முறை மறுதளிக்கின்றார். சேவல் கூவும் போது அதை உணர்ந்து கொள்கின்றார். ஐயோ, நான் தவறு செய்து விட்டேனே, நான் எடுத்த முடிவிலிருந்து நான் பின்வாங்கி வந்து விட்டேனே என்று அவர் புலம்புகின்றார். எனவே எடுத்த முடிவில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நிகழ்வில் இருந்து நமக்கு அழுத்தமாக சொல்கின்றார். அதே மத்தேயு நற்செய்தி பிரிவு 14 இறைவார்த்தை 31 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வருகின்றார். அதை பார்த்த உடனே பேதுருவுக்கும் ஒரு ஆசை. ஆண்டவர் நடந்து செல்கின்றார், அவரோடு நாமும் கடலில் நடப்போமே என்கின்ற அவசரப்பட்டு அவர் கடலுக்குள்ளாக நடக்க ஆரம்பிக்கின்றார். ஆண்டவர் இருக்கின்றார், ஆண்டவருடைய நம்பிக்கையில் நாம் நிலைத்து நிற்கின்றோம் என்று சொல்லி அவர் நம்பி அவரும் இறங்குகின்றார். ஆனால் இறங்கிய உடனே அவருக்குள்ளாக ஒரு அச்சம், ஒரு பயம். ஐயோ, நான் கடலில் மூழ்கி போய் விடுவேடா என்கின்ற ஒரு அச்சமானது அவரை தாக்குகின்றது. எனவே அந்த அச்சம் அவர் எடுத்த முடிவிலிருந்து அவரை நழுவச் செய்கின்றது. எனவே கடலுக்குள்ளாக மூழ்க செய்யும் பொழுது ஆண்டவர் அவருடைய கரத்தை பிடித்து அவரை தூக்குகின்றார். நம்பிக்கை கொள் என்று ஒரு வார்த்தையை அழுத்தமாக பேதுருவிடத்தில் சொல்கின்றார். எனவே நாம் முடிவுகளை எடுக்கும் பொழுது இந்த முடிவு என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் அந்த முடிவை நாம் எடுக்கின்றோம். எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல போனால் 12ஆம் வகுப்பு முடித்த நம்முடைய மாணவ மாணவிகள், நம்முடைய மகள்கள் என்ன முடிவெடுக்கின்றார்கள்? நான் படித்து பெரிய ஆளாக வேண்டும், நான் ஒரு மருத்துவத்துறைக்கு சேர வேண்டும், பொறியியல் துறைக்கு சேர வேண்டும் என்று அவர்கள் சொல்வார்கள். ஏதோ என்னுடைய அண்ணன் இருக்கிறார், என்னுடைய சொந்தக்காரர்கள் படிக்க சொல்கிறார்கள் என்று சொல்லி நாம் அதில் செல்லக்கூடாது. உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? என்னால் இது படித்து முடித்த பிறகு என்னுடைய எதிர்கால வாழ்வில் நான் ஒரு நல்ல மருத்துவராக என்னால் ஆக முடியுமா? நல்ல பொறியாளராக என்னால் ஆக முடியுமா? நல்ல ஆசிரியராக என்னால் ஆக முடியுமா? நல்ல இராணுவ வீரராக என்னால் வர முடியுமா என்பதை தீர ஆராய்ந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த துறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கலாம். அப்பொழுது நீங்கள் எடுத்த முடிவு உறுதியான முடிவு, நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு. எனவே நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எனவே எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நம்பிக்கையற்று நாம் எடுக்க வேண்டாம், நம்பிக்கை கொண்டு அந்த முடிவில் நாம் எடுக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி பிரிவு 9 இறைவார்த்தை 62 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்று சொல்கின்றார். ஒரு முடிவை எடுத்த பின்பு அந்த முடிவை நாம் மீண்டும் மீண்டுமாக யோசித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் அந்த முடிவில் வெற்றி பெற முடியாது. மக்கள் நாம் இயல்பாக சொல்வார்கள், முடிவை எடுக்கும் முன் 1000 முறை யோசி, முடிவை எடுத்த பிறகு ஒரு முறை கூட யோசிக்காதே, எடுத்த முடிவில் நீ திறம்பட செயல்படு என்று சொல்வார்கள். எனவே நாம் முடிவை எடுப்பதற்கு முன்பாக நாம் பலவாறு யோசிக்கலாம். என்னால் முடியுமா, முடியாதா, நம்பிக்கை இருக்கா, நம்பிக்கை இல்லா, பல நபர்களோடு நாம் கலந்து ஆலோசித்து அந்த முடிவை நாம் எடுக்கின்றோம். எடுத்த பிறகு அவர்கள் என்ன சொல்வார்கள், இவர்கள் என்ன சொல்வார்கள், நான் சரியாக எடுத்து விட்டேனா என்கின்ற ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு தயக்கம் ஒருபோதும் நம்மிடம் இருக்கவே கூடாது. கலப்பையில் கை வைத்த பின் நாம் ஒருபோதும் திரும்பி பார்க்கக்கூடாது. நாம் எடுத்த முடிவில் நாம் சரியானதாக இருக்க வேண்டும். நாம் ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்கின்றோம்.
எல்லாரும் கையூட்டு வாங்குகிறார்கள், நான் கையூட்டு வாங்கக்கூடாது என்ற ஒரு முடிவில் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் வைத்து கொண்டால், சில நேரங்களில் தீய சக்தி, ஒரு தீய எண்ணமானது நமக்குள்ளாக தூண்டும். ஏன் நான் மட்டும் வாங்கலை, அவங்களாம் வாங்குறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களாம் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு பயணம் செல்கின்றாங்க, சுற்றுலா செல்கின்றார்கள், அவர்கள் பிடித்தமான நகையை வாங்கி கொள்கிறார்கள், ஆனால் என்னால் வாங்கி கொள்ள முடியவில்லையே என்கின்ற தீய எண்ணங்கள், தீய சக்திகள் உங்கள் முடிவை கெடுப்பதற்காக பல்வேறு வகைகள் உங்களை தூண்டுவார்கள். ஆனால் ஆண்டவர் இருக்கின்றார். நேர்மை உங்களிடத்தில் இருக்கின்றது, உண்மை உங்களிடத்தில் இருக்கிறது. எனவே அந்த நேர்மையும் உண்மையும் உங்களை வழிநடத்தி செல்லும். அப்படிப்பட்ட தைரியத்துடன் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சிறுவனாக இருக்கின்ற தாவீது முடிவெடுக்கின்றார், மிகப்பெரிய கோலியாத்தை என்னால் வீழ்த்த முடியும் என்ற ஒரு முடிவுக்குள்ளாக வருகின்றார். பின்வாங்கவில்லை, சிந்திக்கவில்லை. ஆனால் மிகப்பெரிய கோலியாத்தை வீழ்த்த முடியும், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று ஆண்டவரோடு இணைந்து முடிவை எடுக்கும் பொழுது அங்கு அவர் வெற்றி பெறுகின்றார். அவரோடு இணைந்து மக்களும் அங்கு விடுதலையை கொண்டாடுகிறார்கள் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்மால் வாசிக்க முடிகின்றது. 12 ஆண்டுகளால் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண், 12 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் இரத்தப்போக்கு வருகிறது, வலியும் வேதனையும் அந்த இரத்த நாற்றமும் அடித்து கொண்டு இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் துடித்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் வருவார், அவருடைய ஆடையை நான் தொட்டால் நான் குணமடைவேன் என்று ஒரு முடிவை எடுக்கின்றார். அந்த கூட்டத்திற்குள்ளாக நுழைகிறார். அவருடைய நாற்றம், அந்த ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, நோயிற்றிருக்கின்ற பெண்மணி, பல நபர்களும் அதற்றுகிறார்கள், அவரை வரவேண்டாம் என்று தடுக்கின்றார்கள். ஆனால் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நான் எடுத்த முடிவு ஆண்டவருடைய ஆடையை தொட வேண்டும். எனவே முடிவெடுத்தார், முயற்சி செய்தார், ஆண்டவருடைய ஆடையை தொட்டார், நலமடைந்தார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் மகிழ்ச்சியால் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை பார்க்கின்றோம். தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்ற அந்த நபர், பல நபர்கள் அதற்றினார்கள், கத்தாதே கத்தாதே என்று அதற்றினார்கள். ஆனால் ஆண்டவர் வந்திருக்கின்றார், அவர் என்னை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு உறுதியோடு அவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு நலமளித்தார் என்பதை பார்க்கின்றோம். இவ்வாறாக நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் தைரியத்துடனும் வீரத்துடனும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதியுடனும் நான் எடுக்கும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறது. அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். தந்தையாம் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய முடிவு, என்னுடைய பணி என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றி சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையின் வழியாக மக்கள் அனைவரையும் உயிர்ப்பின் மக்களாக அவர் வாழச் செய்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் தான் எடுத்த முடிவிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கவில்லை. சிலுவையை நோக்கி, அந்த உயிர்ப்பை நோக்கி அவருடைய பயணமானது திருப்பயணமாக அமைந்தது. எனவே ஜூபிலி ஆண்டில் நாமும் ஒரு பயணியாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். பேரொளியை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அந்த பேரொளியை நோக்கி நாம் செல்வதற்கு எவ்வித தடைகளாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் ஆண்டவருடைய கிருபையால் அடித்து ஒடித்து ஆண்டவர் தருகின்ற அந்த பேரொளி வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் வாழ வர வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். இறையாசி பெறுவோம். வாருங்கள். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா.
அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் கூட மனப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். ஆதலால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்வுக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். முன்வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தி அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீரே. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி உமது புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டாரே. இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை எங்களுக்காக வெளிப்படுத்தினாரே. ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழுதல் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டு, எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் திகழ்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்தும் வரமருள மெய் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, நான் உட்கொள்ளும் இந்த திருரத்தம் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் நம் பரிவிரக்கத்தால் என் மனதிற்கும் உடலுக்கும் பாதுகாக்கும் நலமளிக்கும் ஆறு மருந்தாக இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். நிலையான உறுதியான முடிவை எடுக்க நமக்கு அறிவையும் ஆற்றலையும் வல்லமையும் தருகின்ற உயிருள்ள ஆண்டவர் இவரே. திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோ. இறைவற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாழ்வில் உறுதியான முடிவை எடுக்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. கோடி புதுமைகளை புரிந்தவரும் கோமகனை குழந்தை இயேசுவே. கோடி புதுமைகளை புரிந்தவரும் கோமகனை குழந்தை இயேசுவே.
என்றென்றைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.